அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணமாகாத பெண்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைய வாழ்க்கையில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடப்பதென்பது பெரிய குதிரை கொம்பாக விளங்குகிறது. திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கான எளிமையான பரிகாரத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம். எளிமையான பரிகாரம் என்ன என்று சொல்வதை விட இது அதிக சக்தி வாய்ந்த பரிகாரம்தான். சக்தியின் உருவமாக இருக்கும் பெண்கள் சக்தி தேவைக்கு இந்த விளக்கை போட்டால் 27 வாரத்தில் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையாகும். அந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து முடித்துவிட்டு, முக்கியமாக வீட்டு பூஜை அறை அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறை மலர்களால் அலங்காரம் செய்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சாப்பிடாமல் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். தண்ணீர் மட்டும் பருகிவிட்டு விரதம் இருங்கள். முக்கியமாக இந்த சக்தி தேவியை எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என மனதிற்கு பிடித்தபடி கணவர் அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை ராகு கால நேரம் வரும். இந்த நேரத்தில் பாரம்பரிய துர்க்கை அம்பாள் கோவிலுக்கு சென்று 2 மண் அகல் விளக்குகளில் சுத்தமான நெய் விட்டு பஞ்சுதிரி போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த அம்பாளுக்கு முன்பாக முட்டி போட்டுதல் வேண்டி வணங்க வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு துர்க்கை அம்மன் கோவில் அருகில் இருந்து இல்லை என்றால் அம்மன் கோவிலிலும் இதை தாராளமாக செய்யலாம். மண்டியிட்டு வேண்டுதல் என்பது முக்கியத்துவம். அதுபோல துர்க்கை அம்மனுக்கு நேர் எதிரில் மண்டியிட்டு போட்டு திருமணமாகாத பெண்கள் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என துர்க்கை அம்பாளிடம் வரத்தை கேட்டால் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். 27 வாரம் வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இடையில் வரக்கூடிய மாதவிடாய் நாட்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற வாரங்களை தவற விடாமல் விளக்கு போட வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏனோ தானோ என்றெல்லாம் மாப்பிள்ளையை அம்பாள் உங்களுக்கு பார்த்து தர மாட்டார்கள். முக்கியமாக உங்கள் மனசுக்கு பிடித்தபடி உங்களை கடைசி வரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கணவர் உங்களுக்கு அமைவார்கள். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். இப்படி ராகு கால நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியவோ என்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ கூட விளக்கு போடலாம். திருமணமாகாத பெண்ணின் அம்மா இந்த பரிகாரத்தை செய்யலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் நேரில் சென்று அம்பாளிடம் வரங்களை கேட்கும் போதுதான் அதற்குண்டான முழு பலன் கிடைக்கும். உங்களுடைய பெண் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அதுபோல நீங்கள் போய் விளக்கு போட தேவையில்லை, அவர்களே செய்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் உள்ளன்புடன் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும் என்பது முக்கியத்துவமாகும். திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த முழு பரிகாரத்தை செய்து பாருங்கள். குறிப்பாக எல்லா நல்ல வரன் அமையும் போல் கூடி வரும். கடைசி நேரத்தில் அந்த வரன் ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி கழிந்து விடுகிறது. இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் கடும் மனவலையை அதிர்விக்கிறார்கள். இது போன்ற நேரங்களில் நாம் மனம் தளராமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும். திருமணம் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாழ்நாள் கனவாகும். தங்கள் பெற்று வளர்த்து படிக்க வைக்கும் பிள்ளைகள் வேலைக்கு செல்வதில் மகிழ்ச்சியிடும் பெற்றோருக்கு அவர்கள் திருமணம் செய்து கொள்வதை பார்ப்பதில் தான் கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் சிலருக்கு வாழ்வில் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. நல்ல வரன் அமைவது போல் எல்லாம் கூடி வரும். கடைசி நேரத்தில் அந்த வரன் ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி கழிந்து விடுகிறது. இதனால் தான் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மிகவும் வருத்தம் அடைகிறார்கள். இது போன்ற நேரங்களில் நாம் மனம் தளராமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் திருமண தடைகள் நீங்கி சில பரிகாரம் செய்ய விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை. அப்படி மருதாணியை வைத்து செய்யும் பரிகாரம்தான் மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கிறது.
நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், மருதாண செடியில் அம்பிகை வாசம் செய்கிறாள் என்பதுதான். பொதுவாக திருமணம் தள்ளி போகும் பெண்கள் வெள்ளிக்கிழமை மனதில் அம்பாளை மனமுருங்கி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் தலா 2 மருதாண இலைகளை இட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல நேரத்தில் திருமணம் ஆகும் என்பது ஐதீகமாகும். திருமணமாகாத பெண்கள் முக்கியமாக கணபதிக்கும், முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் முழு மனதோடு, முக்கியமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஒரு மஞ்சளை குவிலாகவோ அல்லது பசுஞ்சாணத்திலோ பிள்ளையார் பிடித்து அது அருகம்புல் சாத்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு முழு மனதோடு, முக்கியமாக சதுர்த்தி நாட்களிலும் இதை செய்து வரலாம். அரச மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கும் முக்கியமாக இந்த வழிபாடு செய்து வந்தால் முக்கியமாக திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.